If you really mean business with God, if you say, Lord, I tasted your love, I have seen your eyes. 52 வருஷம் பீகார்ல முடிச்சிட்டு 53வது வருஷத்துல வந்துட்டேன். Because I saw beautiful eyes of Jesus and tears rolled down, fell on me. 52 வருடத்துக்கு முன்னதாக சென்னையில் இருக்கிற பெயின் ஸ்கூல்ல ஒரு சின்ன விளையாட்டு மைதானத்துல ஆண்டவர் என்ன பீகார் போன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அக்டோபர் 13ன்னு காட்டி என்ன நடக்க போகுதுன்னு நான் ரிசைன் யுவர் ஜாப் கோ சிரிச்சேன். என் கம்பெனி விடாது ஒரு புது ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க, என்கிட்ட தான் கொடுத்திருக்காங்க. இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனி அதுவரை கண்ட்ரோல் பேனலும் ஃபியூஸ் கேரியரும் செய்துக்கிட்டு இருந்தது. புதுசா வால்வ் கண்டுபிடிக்கிறதுக்கு மார்க்கோனி டிவிஷன் நடத்திக்கிட்டு இருந்தது. ஆயில் வால்வ் உண்டாக்குறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. நான் தான் அதனுடைய டிசைனை பார்த்து பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி யார் செய்வாங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல நான் சொன்ன, ஆண்டவரே என் சீஃப் இன்ஜினியர் விட மாட்டாரு. ஐ எம் ஹேண்ட்லிங் a big job and I am the only person in my department. ஆண்டவர் சொன்னார். அதனாலதான் அந்த எழுத்துகள் மறைந்தது. 2 அழகான கண்கள் தோன்றிற்று. அதிலிருந்து கண்ணீர் என் மேல தொட்டுன்னு விழுந்தது. ஒரு சத்தம் ஆடிபிளா கேட்டுச்சு. Son, if you don't go, I have none. மகனே, நீ இல்லைன்னா எனக்கு யாரும் இல்லை. I fell flat, went to the company, resigned my job. அரகுற ரிசர்வேஷன்லயே 10 ட்ரெயின் ஏறிட்டேன். எங்க அப்பா அம்மாட்ட போய் டாட்டா மட்டும் சொல்லிட்டு வந்தேன். தூத்துக்குடி போய் 2 நாள் அப்பா அம்மாவுக்கு டாட்டா சொல்லிட்டு வர்றதுக்காக என் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் என்னுடைய வரவை பெற்றுக்கொள்வதற்காக கம்பெனியில 4 நாள் போயிடுச்சு. ஒரு நாள் மிஷனரி டெடிகேஷன் 19ஆம் தேதி பாதி ரிசர்வேஷன் தான் கிடைச்சிருந்தது. அப்படிதான் பீகார் போனேன். 52 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் அந்த கண்ணு மறக்கல. அந்த அழகான கண்கள்